கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். நான் இயேசுவை அறிந்துட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நிந்திக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, ஒதுக்குறாங்க. பயப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்களாகத்தான் இருக்க போகிறீங்க. அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையா இருங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுக்கிற ஒரு தேவன். யாருக்கு பலன் அவசியம்? பலவீனமாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு பலன் அவசியம். லூக்கா 13 ஒரு ஸ்திரீ பலன் இல்லாம பலகீனத்தோடு இருந்தா. அவளை பலகீனப்படுத்தினது ஒரு அசுத்தாவி. ஏசப்பா அந்த அசுத்தாவியை துரத்தினாரு. அவள் பலன் அடைந்தாள். பலகீனப்படுத்தின ஆவி போயிச்சது, அவள் பலன் அடைந்தாள். 2 கொரிந்தியர் 12 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாம ஊழியம் செய்கிறார். பலகீனப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா உன் பலகீனத்தை தாங்கவும், அந்த பலகீனத்தை பொருட்படுத்தாம நீ ஓடவும் நான் உனக்கு பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சியில் அறிப்பீர்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆவியால், தன்னுடைய ஆவியை அனுப்பி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு பலகீனப்பட்டிருக்கிறீங்களா? பலகீனப்படுத்துகிற ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பொல்லாத பிசாசு உங்களை பலகீனப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாமல் உங்களை முடக்கி போட்டிருக்கிறானா? அதெல்லாம் தூக்கி தூர போடுவார். நீங்கள் பலன் அடைவீர்கள். பூரண பலன் அடைவீர்கள். நீங்கள் சுகம் பெறுவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள், மனதில் பலப்படுத்தப்படுவீர்கள், தைரியப்படுத்தப்படுவீர்கள், பெரிய காரியங்களை சாதிக்க போகிறீர்கள். காரணம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். நீங்கள் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளைகள். பயப்படாதீங்க. அவர் உங்களை பலப்படுத்தி பெரிய காரியங்களை சாதிக்க வைக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மாட்டீர். உம்முடைய ஜனத்திற்கு நீர் பலன் கொடுக்கிறவர். யாரெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க பலகீனங்களை மாற்றி பலப்படுத்தி பெரிய காரியங்களை இந்த பூமியில சாதிக்க வையும். என்னால் இனி முடியாது, என்னால் இதை இனி தாங்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை தாண்ட முடியாதுன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீர் பலனை கொடுத்து தாங்க சாதிக்க கிருபை தாரும். இந்த நாளில் வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிறவங்கள விடுதலையாக்குங்க. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.